ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அரசுமுறை பயணமாக டெல்லி வந்துள்ள அபுதாபி இளவரசர் ஷேக் கலீத் பின் முகமது பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. ஹைதராபாத் இல்லத்திற்கு வருகை தந்த அபுதாபி இளவரசரை வாசலில் நின்று ஆரத்தழுவி வரவேற்றார் பிரதமர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அபுதாபி இளவரசர் ஷேக் கலீத் பின் முகமது பேச்சுவார்த்தை. ஐக்கிய அரபு அமீரகத்துடனான உறவை வலுப்படுத்துவது குறித்தும் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழ்ச் சங்கங்களின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. தமிழர்களை சந்தித்ததில் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் கருத்து. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான 573 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கவில்லை என மத்திய அரசுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம். தேசிய கல்விக் கொள்கையை வலுக்கட்டாயமாக ஏற்க வைக்கும் முயற்சியாக மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி அளிக்க மறுப்பதாகவும் வலைப்பதிவு. இலங்கை சிறை வைத்துள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். இந்தியா இலங்கை கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தை நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வலியுறுத்தல். அரசியல் ஆதாயங்களை விட மாணவர்களின் நலனிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. தாய்மொழிகளில் மாணவர்கள் கல்வி கற்பதையும் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதையும் முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்றும் கேள்வி. ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி குறித்து எடப்பாடி பழனிசாமி அடிப்படை ஆதாரங்களின்றி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பதில். பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் மீதான குற்றச் செயல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க கண்காணிப்பு பிரிவு செயல்படுவதாகவும் அறிக்கை. மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஆதிதிராவிடர் விடுதிகள் குறித்து அறிக்கை வெளியிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள விடுதிகளில் அரசு உரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஆதிதிராவிடர் இருக்கின்ற அந்த மாணவர் விடுதிகள்லாம் சரியான பராமரிப்பு இல்லை, சரியா உணவுகள்லாம் தரமான உணவு கொடுக்கல. அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக. இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடுகளோ அதை தீர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. அதுதான் ஆதிதிராவிடர் மாணவர்கள்னா ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்க வேணும். மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல. அந்த மாணவருடைய குறைபாடுகளை தான் நான் சுட்டி காட்டினேன். சுட்டி காட்டினோட எதிர்க்கட்சியுடைய கடமை அது. அதிமுக மூத்த தலைவர் செஞ்சி ராமச்சந்திரன் தாவேகாவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக விளக்கம். அவருக்கு சொன்னாங்களா? இது வரைக்கும் எங்க டெல்லியா என்ன மாதிரி பொருளை கழிப்படுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கடல். இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க, உழைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால் வேணுமென திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகையில் வதந்தியை கிளப்பிட்டு இது கண்டிக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு வரும் 13ஆம் தேதியன்று சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராக எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் எழுப்பப்பட்ட கேள்வி. விஜயிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் என உதயநிதி பதில். என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன எதிர்ப்பு?
குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபிக்கள் டி.கே. ராஜேந்திரன், ஜார்ஜ் உள்ளிட்டோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானவர்களுக்கு வழங்கப்படவிருந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் தயாராகாததால் வழக்கு விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தின் 4 வாயில்களுக்கு வருவாய்த்துறை சீல். பல ஆண்டுகளாக 730 கோடி ரூபாய் நிலக்குத்தகை பாக்கி செலுத்தவில்லை என்ற புகாரில் நடவடிக்கை. கிண்டி ரேஸ்கோர்ஸின் குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக அவகாசத்தை கொடுத்த பின்பே நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அவகாசம் கொடுக்காமல் தமிழக அரசு இடத்தை சுவாதீனம் எடுத்தது சட்டவிரோதமானது என்றும் நீதிபதிகள் கண்டனம். டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மீண்டும் கொண்டுவரப்பட்ட கெட்டுப்போன மட்டன். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த 1500 கிலோ கெட்டுப்போன மட்டனை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை அருகே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவு. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலித்து ஆய்வு எல்லைகள் நிர்ணயம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது சிறுவனை வாஷிங் மெஷினில் அடைத்து வைத்துக் கொன்றதாக பக்கத்து வீட்டு பெண் கைது. சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு வாஷிங் மெஷினில் அடைத்து வைக்கப்பட்டதால் சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்ததாக தகவல். மீலாடி நபியை முன்னிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதியன்று விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. செப்டம்பர் 16ஆம் தேதி மீலாடி நபி கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேதி மாற்றப்படுவதாக அரசு தலைமை காஜி தகவல். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பெண் மருத்துவர் கொலையை தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் உரிய சிகிச்சை என்று 23 பேர் உயிரிழந்ததாக மேற்கு வங்க அரசு உச்சநீதிமன்றத்தில் தகவல். வழக்கில் மாதிரிகளை சேகரித்தது குறித்து புதிய அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு. அடுத்த 2 ஆண்டுகளில் பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு இணையான விலையில் மின்சார வாகனங்களும் இருக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை. மின்சார வாகன உற்பத்தியாளர்களுக்கு இனியும் அரசு மானியம் வழங்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய நிலையில் மீண்டும் கருத்து. மனைவி ஆர்த்தியுடனான திருமண பந்தத்தில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. தம்மை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக அறிக்கை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.